ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் ஏடிஎம் கார்டு நம்மக்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டையுமே மேக்ஸிமம் வந்து ரூபே டைப் கார்டு தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரூபே டைப் கார்டு வந்து நம்மளுக்கு பல பேருக்கு வந்து யூஸ் ஆகும், பல பேருக்கு வந்துட்டு விசா டைப் கார்டு தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் கார்டு எனக்கு வந்து வேணும். ஸோ அது இருந்ததுன்னா ஆன்லைனில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு சில வெப்சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் கார்டு விசா டைப் கார்டு மட்டும்தான் வந்து ஆக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரியான வெப்சைட்லலாம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான கார்டு வந்து தேவைப்படும். ஸோ உங்ககிட்ட வந்து ரூபே டைப் கார்டு தான் இருக்குது, இல்லை விசா டைப் கார்டு இருக்குது, எனக்கு வந்து ரூபே கார்டு வேணும் அப்படின்னாலோ ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி புது ஏடிஎம் கார்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் ஒரு லைவ் டெமோவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரோனா காலத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஏடிஎம் கார்டு வந்து, அதாவது ஏற்கனவே ஒரு பழைய ஏடிஎம் கார்டு இருக்குது. ஸோ அந்த கார்டு வந்து ரூபே டைப் கார்டாக இருக்குது, எனக்கு வந்து அதுக்கு பதிலாக மாஸ்டர் கார்டு வந்து கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் பேங்கிங் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புது கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஆன்லைன்லேயே அந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் ஆக்டிவேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து என்னோடய ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எஸ்பிஐ யோனோ அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் ஒரு 3 லைன் இருக்கும். ஸோ அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரிக்வெஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த லாஸ்ட்டுக்கு முந்தின ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து தொட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏடிஎம் கார்டுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணதும் அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் நியூ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஓல்டு ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக, அதாவது ஓல்டு ரூபே டைப் கார்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பதிலாக விசா கார்டு இல்லைனா மாஸ்டர் டைப் கார்டாகவும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அந்த புது கார்டை வாங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஆக்டிவேஷன் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான பின் நம்பரையும் வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம வந்து டூப்ளிகேட் கார்டு, அதாவது நியூ ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ ரிக்வெஸ்ட் நியூ கார்டுக்கு வந்துட்டு நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ணதும் அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கார்டில் வந்து யாரோட பேர் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கணுமோ அந்த நேமை வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். அந்த நேம் தான் வந்து உங்களுக்கு கார்டில் பிரிண்டட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டோட டைப்பை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கார்டு வந்து வேணும் அப்படிங்கிறத இதில் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் கிளாசிக் கார்டு வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரூபே கிளாசிக் கார்டு, விசா கிளாசிக் கார்டு, மாஸ்டர் குளோபல், விசா குளோபல், மாஸ்டர் கார்டு கான்டாக்ட்லெஸ், விசா கான்டாக்ட்லெஸ் கார்டு. ஸோ இத்தனை கார்டு அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து ரூபே கார்டு, மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையுமே ரூபே கிளாசிக் டைப் கார்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மாஸ்டர் கார்டு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை விசா டைப் கார்டே போதும் அப்படின்னா விசா டைப் கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து விசா கிளாசிக் கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வேறு அட்ரஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா இதில் வந்து கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது, இந்த ஆப்ஷனை செலக்ட்டும் பண்ண முடியாது. ஸோ உங்களோட அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட நேமை வந்து மெயினாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நேம் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து இதில் ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டலில், அதாவது உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்க்கே வந்து அந்த நியூ கார்டு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நியூ கார்டை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இதிலேயே
அப்படியே வந்து பேக்கில் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கார்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அதை வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ புது கார்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டுக்கான பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ உங்களுக்கான கார்டுக்கான பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், உங்களோட கார்டு வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ஆக்டிவேஷன் ப்ராசஸ். ஸோ உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி வந்து கிளாசிக் ரூபே டைப் கார்டு வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து விசா கார்டோ மாஸ்டர் கிளாசிக் டைப் கார்டோ நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்கில் பழைய ஓல்டு கார்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனு. ஒருவேளை உங்கள்கிட்ட பழைய கார்டு வந்து ரூபே டைப் கார்டாக இருந்து அந்த கார்டு வந்து டேமேஜ் ஆயிருந்து அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் புது கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நியூ கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ ரொம்பவே ஈஸி தான். உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்கள் வீட்டிலேயே வந்து அந்த கார்டை வந்து ரிசீவும் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.